வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் அனைத்து பாடப்பிரிவுகளிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி. பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம். அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை. தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 50% இடங்களை பெறாமல் மாணவர்களுக்கு புதுச்சேரி அரசு துரோகம் இழைத்துள்ளது. அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றச்சாட்டு. புதுச்சேரி மத்திய சிறையில் உள்ள சிறை கைதிகளுக்கு முதலுதவி சிகிச்சைக்கான விழிப்புணர்வு பயிற்சி. அலர்ட் தன்னார்வ தொண்டு நிறுவனம் பயிற்சி அளித்துள்ளது. இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரியில் அனைத்து பாடங்களிலும் 10% இடஒதுக்கீடு இந்த கல்வி ஆண்டிலேயே நடைமுறைப்படுத்தப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி உறுதிபட கூறியுள்ளார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் காமராஜர் பிறந்தநாளையொட்டி மாணவர் நாள் விழா கருவடிக்குப்பத்தில் உள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு காமராஜர் பிறந்தநாள் விழா போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், அமைச்சர் ஜான்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, ஊழலற்ற ஆட்சியை கொடுத்த காமராஜர் கல்விக்கும் முக்கியத்துவம் அளித்தார் என்றும், அனைத்து தலைவர்களுக்கும் வழிகாட்டியாக இருந்தவர் என்றும், அவரது வழியில் புதுச்சேரியில் அனைவருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அரசு செயல்பட்டு வருவதாகவும், எத்தனையோ திட்டங்களை பிள்ளைகளுக்கு அரசு கொடுத்து கொண்டிருப்பதாகவும், அரசு பள்ளிகளில் படிக்கும் பிள்ளைகளுக்கு பல சலுகைகளை வழங்குகிறது என கூறினார். மேலும் கல்விக்காக அரசானது ஆண்டு ஒன்றுக்கு 1350 கோடியை ஒதுக்குகிறது என்றும், இதில் பள்ளி கல்விக்காக 950 கோடியை செலவிடுவதாகவும், அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியில் 10% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டு படித்து வருவதாகவும், பிற படிப்புகளுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது என்றும், அது இந்த கல்வியாண்டிலேயே நடைமுறைப்படுத்தப்படும் என்றார். பள்ளி கல்வி சிறப்பாக இருந்தால் வாழ்க்கையில் உயர முடியும் என்றும், பள்ளிகளில் மாணவர்களுக்கு சரளமாக பேசும் பழக்கம் வர வேண்டும் என்பதை அரசு உணர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், தேவையான கல்லூரிகளை கொண்டு வரவும் அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றும், நல்ல நூல்களை படித்தால் நல்ல சிந்தனையாளராக வர முடியும், அதன் மூலம் மற்றவர்களுக்கும் உதவ முடியும் என்றார். எனவே பிள்ளைகள் நல்ல நூல்களை வாசிக்கும் பழக்கத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், நன்றாக படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றும் பேசினார். பொருட்கள் சென்றடைய வேண்டும் என்பது நம்முடைய மாணவ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய எண்ணம். அந்த எண்ணத்தினுடைய அடிப்படையில் அதற்கான வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய அரசுடைய எண்ணம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், பிள்ளைகளுக்கு பள்ளி கல்வி இயக்கத்தின் மூலமாக பிள்ளைகளுக்கு நாம் அந்த அறிவியல் சம்பந்தப்பட்ட கண்காட்சியை நடத்துகிறோம். ஆண்டுதோறும் மாவட்ட அளவில் நடத்தப்படுகிறது. அடுத்து மாநிலங்கள் அளவில் நடத்தப்பட்டு அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி காமராஜர் சாலை, அண்ணா சாலை சந்திப்பில் அமைந்துள்ள காமராஜரின் திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து சட்டப்பேரவை தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அமைச்சர் ஜான்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தனியார் மருத்துவக் கல்லூரியில் 50% இடஒதுக்கீடு பெற எந்தவித முயற்சியும் எடுக்காமல் மாணவர்களுக்கு புதுச்சேரி அரசு துரோகம் இழைத்துள்ளதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி மாநிலத்தில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் தேசிய மருத்துவ கவுன்சிலின் உத்தரவின்படி குறைந்தபட்சம் 50% இடங்களை பெறுவதற்கு கூட எந்தவித முயற்சியும் செய்யாமல் ஒவ்வொரு ஆண்டும் பஞ்சாயத்து பேசி தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு சாதகமான ஒரு நிலைப்பாட்டை அரசு எடுத்து வருவது கண்டிக்கத்தக்கது என தெரிவித்தார். மேலும் 325 இடங்கள் அரசின் இடஒதுக்கீடாக பெற வேண்டிய நிலையில் 70 இடங்களை குறைத்து பெற்று அந்த இடங்களை தனியாருக்கு தாரை பார்க்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டிய அன்பழகன், தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் நிர்வாக இடங்களுக்கு ஆண்டு கட்டணம் 16 லட்சம் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் 22 லட்சம் வரைக்கும் இப்பொழுது கட்டணங்கள் வசூலிக்கப்படுகிறது என்றும், மாணவர்களை ஏமாற்றி கட்டணம் வசூலிக்கும் கல்லூரி உரிமையாளர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். மக்கள் நலன் சம்பந்தமாக பல்வேறு ஆய்வுக் கூட்டங்களை நடத்தும் கவர்னர், தனியார் மருத்துவக் கல்லூரியில் 50% இடங்களை பெற எந்தவித நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் என கேள்வி எழுப்பிய அவர்,
தற்போது கூட்டப்பட உள்ள சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசின் இடஒதுக்கீடாக 50% இடங்களை பெற சிறப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்றும் கூறினார். புதுச்சேரியில் 34 வருடங்களுக்கு பிறகு கிறிஸ்தவராக அமைச்சர் பதவி ஏற்றுள்ளதாகவும் அனைத்து அதிகாரிகளும் நேர்மையான முறையில் ஏழை எளிய வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஏழை மக்களுக்கு உதவி செய்யும் வகையில் பணியாற்ற வேண்டும் என்றும் அமைச்சர் ஜான்குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சராக இருந்த சாய் சரவணகுமார் பாஜக மேலிடத்தின் உத்தரவின் பேரில் தனது பதவியை ராஜினாமா செய்தார். அவருக்கு பதிலாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாரை புதிய அமைச்சருக்காக பரிந்துரைத்தனர். மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி அளித்ததை தொடர்ந்து ஜான்குமார் நேற்று கவர்னர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் புதிய அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். தொடர்ந்து துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், சபாநாயகர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். சட்டப்பேரவையில் இன்று அமைச்சர் ஜான்குமார் தனது அலுவலகத்தில் இருக்கையில் அமர்ந்து அமைச்சராக பணி செய்தார். பின்னர் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் ஜான்குமார், 34 வருடத்திற்கு பிறகு ஒரு கிறிஸ்தவருக்கு தற்போதைய அமைச்சர் பதவி கிடைத்துள்ளது. அனைத்து துறை அதிகாரிகளும் தயவு செய்து நேர்மையான முறையில் நீதியை காப்பாற்ற பொதுமக்கள், அடித்தட்டு, தாழ்த்தப்பட்ட மக்கள், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் சட்டத்தில் ஏதாவது ஓட்டை உடைச்சல் இருந்தால் அதற்கு தகுந்தாற் போல வேலை செய்யுங்கள் என்றார். மேலும் பணக்கார வர்க்கத்திற்காக வேலை செய்யாதீர்கள். ஏழை எளிய மக்கள் உயர்ந்தால் பணக்காரர்கள் எல்லாம் நல்ல உடல் நலத்துடன் வாழ்வார்கள் என புதியதாக அமைச்சராக பொறுப்பேற்ற ஜான்குமார் தெரிவித்துள்ளார். காமராஜர் பிறந்தநாளையொட்டி காங்கிரஸ் கட்சி சார்பில் கட்சி தலைவரும் எம்பியுமான வைத்திலிங்கம் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்டோர் காமராஜரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கர்ம வீரர் காமராஜர் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. காங்கிரஸ் கட்சி சார்பில் தலைமை அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்ட காமராஜர் திருவுருவ படத்திற்கு கட்சி தலைவரும் எம்பியுமான வைத்திலிங்கம் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அவரை தொடர்ந்து சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் இனிப்புகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் இருந்து ஊர்வலமாக சென்று காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் திரளான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் திருச்சந்திரன் பிறந்தநாளை முன்னிட்டு துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் திருச்சந்திரன் பிறந்தநாளை முன்னிட்டு துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. முன்னதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு அவருக்கு பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் சான்றோர் குல கிராமணியார் நாடார் சபையின் மாநில தலைவர் சாமிநாதன் மற்றும் முதலியார்பேட்டை தொகுதியை சேர்ந்த பாஜகவினர், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுவை மத்திய சிறைச்சாலையில் அலர்ட் தன்னார்வ தொண்டு நிறுவனம் மூலம் முதலுதவி விழிப்புணர்வு பயிற்சி அளிக்கப்பட்டது. புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் 300க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை சிறைவாசிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். சிறைச்சாலை மருத்துவமனையில் காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை ஓபிடி இயங்குகிறது. மேலும் சிறைவாசிகளுக்கு மேல் சிகிச்சை தேவைப்படும் போது அவர்கள் புதுவை அரசு மருத்துவமனை மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை போன்றவற்றிற்கு காவல்துறை பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்படுகின்றனர். குறிப்பாக போதை பழக்கம் உள்ளவர்கள் சிறைக்கு வரும்போது அவ்வப்போது வலிப்பு போன்றவை ஏற்படுகிறது. மேலும் சிறையில் மருத்துவர்கள் அல்லாத நேரங்களில் சிறைவாசிகளுக்கு மாரடைப்பு, வலிப்பு நோய் மற்றும் பல நோய்களில் பாதிக்கப்படுகின்றனர். எனவே இவற்றை கருத்தில் கொண்டு சிறைத்துறையானது அலர்ட் தன்னார்வ தொண்டு நிறுவனம் மூலம் சிறை ஊழியர்கள் மற்றும் சிறைவாசிகளுக்கு முதலுதவி விழிப்புணர்வு பயிற்சி அளிக்கப்பட்டது. சென்னையை சேர்ந்த காரல் மார்க்ஸ் அவர்கள் அனைவருக்கும் சிறப்பாக பயிற்சி அளித்தார். மேலும் சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் பேசுகையில், தற்காலத்தில் மனிதர்களிடம் உணவு பழக்க வழக்கம் என்பது முழுமையாக மாறிவிட்டதாகவும் எந்த நேரத்திலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்றும் மனித உயிர் விலை மதிப்பற்றது, அவ்வப்பொழுது சாலை விபத்து, வலிப்பு நோய், மாரடைப்பு போன்றவற்றால் மனிதன் அதிகம் பாதிக்கப்படுவதாகவும் இவ்வாறான நேரங்களில் குறிப்பாக 10 நிமிடத்திற்கு நாம் முதலுதவி அளித்தால் ஓர் உயிரை நாம் காப்பாற்றி விடலாம் என்றும் அவருக்கு மறுவாழ்வு அளிக்கலாம் என்றும், எனவே மக்களாகிய அனைவரும் முதல் உதவி எவ்வாறு அளிப்பது என்று தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்றார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அலர்ட் தொண்டு நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் தையல் நாயகி, ராஜ்குமார், ராஜசேகரன் மற்றும் சண்முக சுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் 100க்கும் மேற்பட்ட சிறை ஊழியர்கள் மற்றும் சிறைவாசிகள்
இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். காமராஜர் நகர் தொகுதியில் பொறுப்பாளர் தேவதாஸ் தலைமையில் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் திறந்து வைத்தனர். காமராஜர் பிறந்தநாளான இன்று காமராஜர் நகர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு காமராஜர் நகர் பொறுப்பாளரும் காங்கிரஸ் கட்சி மூத்த துணைத் தலைவருமான தேவதாஸ் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக பாராளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சி தலைவருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் காமராஜர் நகர் தொகுதி அலுவலகத்தை திறந்து வைத்து ஏழை எளிய மக்களுக்கு தள்ளுவண்டி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதில் ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாளையொட்டி மக்கள் தலைவர் கண்ணன் அவர்களின் ஆதரவாளர்கள் அவரது மகன் விக்னேஷ் கண்ணன் தலைமையில் ஊர்வலமாக சென்று காமராஜரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் மக்கள் தலைவர் கண்ணன் அவர்களின் மகன் விக்னேஷ் கண்ணன் மற்றும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள 100க்கும் மேற்பட்ட மக்கள் தலைவர் ஆதரவாளர்கள் ஒன்று கூடி திரளாக புறப்பட்டு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் அவர்கள் தனது எளிமை நேர்மை பண்பால் மக்கள் தலைவரை தன்பால் ஈர்த்த கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜ் அவர்களை போற்றி புகழ்வோம் என கோஷமிட்டனர். வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள ஸ்பார்டன்ஸ் புட்பால் கிளப் நடத்திய முதலாம் ஆண்டு கால்பந்து போட்டியில் முதல் பரிசு பெற்ற அணிக்கு அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் 30,000 ரூபாய் பரிசு வழங்கினார். அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட வீராம்பட்டினம் பகுதியில் ஸ்பார்டன்ஸ் புட்பால் கிளப் நடத்தும் மாபெரும் முதலாம் ஆண்டு கால்பந்து போட்டி நடைபெற்றது. இதில் புதுவை மாநிலத்தை சேர்ந்த பல்வேறு அணிகள் கலந்து கொண்டு விளையாடினர். இதில் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு கால்பந்து போட்டியில் முதல் பரிசு பெற்ற அணிக்கு தனது சொந்த செலவில் ரூபாய் 30,000 வழங்கினார். நிகழ்ச்சியின் போது கழக உடன்பிறப்புகள் மற்றும் பொதுமக்கள் உடன் இருந்தனர். 7வது ஊதிய குழுவை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சி கழக ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு சுற்றுலா வளர்ச்சி கழக ஊழியர்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை அலுவலகம் முன்பு நடைபெற்றது. கூட்டுறவு குழு பொறுப்பாளர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் INTUC மாநில பொதுச் செயலாளர் ஞானசேகரன், மாநில துணைத் தலைவர் சொக்கலிங்கம், நடைபாதை வியாபாரிகளின் சங்கத்தின் பொறுப்பாளர் ஜான், CITU மாநில தலைவர் பிரபுராஜ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு 7வது ஊதிய குழுவை அமல்படுத்த வேண்டும், பதவி உயர்வு வழங்க வேண்டும், வாரிசுதாரர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிகாரிகளையும் ஆட்சியாளர்களையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.